இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சொல்றத ரெண்டு பேரும் நல்லா கேட்டு தொலைங்க. ஜனனி இருக்காளே, அதான் அந்த சிவாவோட பொண்டாட்டி. அவ ஃபர்ஸ்ட் கர்ப்பமாவே இல்ல. என்ன சொல்ற? ஜனனி கர்ப்பமா இல்லையா? இல்லையே, அவ வாமிட் பண்றா. டாக்டர் கிட்ட செக்கப்க்கெல்லாம் கூட போயிட்டு வராளே. எல்லாமே கரெக்டா தானே பண்றா. நீங்க எப்படி திடீர்னு அவ கர்ப்பம்னு சொல்றீங்க? இல்ல மேகலா, இதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம். ஐயோ முட்டாளுங்களா! ஜனனிக்கு ஃபர்ஸ்ட் கர்ப்பப்பையே இல்ல. கர்ப்பப்பையே இல்லாதவ எப்படி கர்ப்பமாக முடியும்? என்ன கர்ப்பப்பையே இல்லங்கற? ஆமா, ஜனனிக்கு நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவளுக்கு கர்ப்பப்பை போயிடுச்சு. ஆனா அவ குழந்தை பெத்து அத்தை கையில கொடுப்பேன், மாமா மடியில போடுவேன்லாம் சொல்லிட்டு இருக்கா. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களோட இன்னொரு எதிரி அங்கதான் மாற்றா. கர்ப்பமா இருக்கிறதே அந்த துளசி தான். என்னது? அந்த துளசி கர்ப்பமா இருக்காளா? நோனோ, அதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது. அது எப்படி அவ கர்ப்பமா இருக்க முடியும்? அவ யார் கூட சேர்ந்தே வாழலையே. ஏய், நான் சொல்றது அந்த கடவுள் மேல சத்தியம். என்ன நம்புங்க. அப்போ சிவா ரெண்டு பேரோடையும் குடும்பம் நடத்திட்டு இருக்கானா? இங்க பாருங்க, சிவா ஒண்ணு அந்த துளசியோட குடும்பம் எல்லாம் நடத்தல. என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இங்க பாருங்க, இதுதான் நடந்துச்சு. இதுதான் உண்மை. இந்த விஷயத்தை வச்சு நீங்க அந்த ஜனனியும் துளசியும் என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு என்ன வெளியில விடுங்க. அம்மா, இவ்ளோ பெரிய விஷயம் சொல்லிருக்கா, கதவை திறந்து விட்டுறலாமா? சும்மா இருடி. பப்பாளி பழம் இப்ப அதை எதுக்கு எனக்கு கொடுக்குறீங்க? துளசி நம்ம தோட்டத்துல விளைஞ்சது, ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதான் உனக்கும் கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தோம். சாப்பிடு. எனக்கு வேண்டாம், நீங்களே உட்காந்து சாப்பிடுங்க. ஏன் துளசி? பப்பாளி உடம்புக்கு நல்லது தானே? விட்டமின் சி இருக்கு, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடு. எனக்கு ஏற்கனவே கண்ணு நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு தானே பிரச்சனை, நீங்க சாப்பிடுங்க. அச்சோ, ஏன் வேண்டான்னு சொல்ற துளசி? கன்சீவா இருக்கிறவங்க தான் பப்பாளி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ சாப்பிடுறதுக்கு என்ன? ஒருத்தருக்கு ஒரு பழம் பிடிக்காம கூட இருக்கலாம்ல. வேண்டான்னு சொன்னா ஏன் இப்படி கட்டாயப்படுத்துறீங்க? இந்த பழம் தான் உனக்கு பிடிக்குமே. 2 மாசத்துக்கு முன்னாடி இதே மரத்துல விளைஞ்ச பழத்தை நான் உனக்கு கொடுத்தேன். நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு வாங்கி நல்லா சாப்பிட்டியே. அப்ப பிடிச்சிருந்துச்சு, இப்ப பிடிக்கல. அது எப்படி துளசி? ஒரே பழம் 2 மாசத்துக்கு முன்னாடி பிடிக்குது, இப்ப எப்படி பிடிக்காம போகுது? எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னா தயவு செஞ்சு போக வேண்டியதானே. ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி சரி, ஒரு பேச்சுக்கு கேட்டேன். உனக்கு வேண்டானா விட்டுரு. ஏய் சபாஷ், மேய்க்கல சொன்னது உண்மைதான். அவ வயித்துல குழந்தை இல்ல, இவ வயித்துல தான் குழந்தை இருக்கு. சரி, இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அடுத்து என்னமா? அடுத்து என்னன்னு அப்புறம் சொல்றேன். போறோம் கிளம்புறோம். வாமா. காவேரியோட பேரு இப்ப வெறும் காவேரி இல்ல, காவேரி தாஸ். அது உனக்கு தெரியுமா? இப்படி போற வரவங்க எல்லாம் காவேரியோட பேரை முடிவு பண்ணக்கூடாதுன்னா அவளுக்கு ஊரறிய அவ அத்தை பையனோட நிச்சயம் பண்றோம். அது எப்படி நிச்சயம் பண்ண முடியும்? அவளை வேற யாருக்கும் நிச்சயம் பண்ண முடியாது. ஏன் முடியாது? ஏ துளசி, ஏற்கனவே கழுத்துல தாலி இருக்கிற ஒருத்திய யாருக்காவது புதுசா நிச்சயம் பண்ண முடியுமா? என்னது? கழுத்துல தாலி இருக்கா? துளசி, நீ கில்லாடியா இருக்கலாம், ஆனா நான் கேடி. உன்னை விட எனக்கு அறிவு ஜாஸ்தி. அன்னைக்கு கோவில்ல வந்து காவேரி கூப்பிட வந்தீங்க. நீங்க எல்லாம் வரதுக்கு முன்னாடியே என் தம்பி தாச வச்சு உங்க வீட்டு காவேரிக்கு தாலி கட்ட வச்சுட்டேன். காவேரி, என்ன இதெல்லாம்? இதை ஏன் என்கிட்ட மறைச்ச? காவேரி, என்னமா அது?
இது எப்படி உன் கழுத்துல வந்துச்சு? யார் கட்டினா? அந்த தாஸ் ராஸ்கல் என் கழுத்துல கட்டிட்டானா? ஏய், அந்த முட்டாள் கட்டினானா? அது அப்படியே கழுத்துல சுமந்துட்டு இருப்பியா? அப்படியே கழுத்து தூக்கி போட வேண்டியதானே? இது இன்னும் எதுக்குடா கழுத்துல போட்டுட்டே இருக்க? போடு. சிவா, அந்த மேகலை காவேரிய பயமுறுத்திருக்கா. சம்மதிக்கலன்னா நம்ம குடும்பத்தை கெடுத்துருவோன்னு மிரட்டி இருக்கா. அதனாலதான் காவேரி சம்மதிச்சிருக்கா. இப்ப இந்த கயிறு என்ன பண்றது துளசி? ஒரு பொண்ணுக்கு மனசுக்கு பிடிச்சவனோட கழுத்தை நீட்டி வாங்கிக்கிட்டாதான் அது தாலி சிவா. இல்லைன்னா அது வெறும் கயிறு தான். உனக்கு தாலி கட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அவனோட வாழ்ந்து வாழ்க்கையை நாசமாக்குற காலம்லாம் எப்பவும் மாறிடுச்சு. நாமளே இதை அறுத்தெறிஞ்சிடலாம். இருந்தாலும் சம்மந்தப்பட்டவளைய வச்சு அறுத்தெறிய வைப்போம். நீங்க எங்க கூட வாங்க. எங்க? சொல்றேன் சிவா. காவேரி வா வா போலாம். வாடா. மேகலை, உன்னை எப்படி போலீஸ்ல சிக்க வைக்கிறதுன்னு பார்த்தேன். பிளாக்மெயில் பண்ணி தான் காவேரி கழுத்துல தாலி கட்ட வச்சேன்னு நீயே தெளிவா சொல்லிட்ட. இந்த ஒரே ஒரு வீடியோ போதும். உன் தம்பியோட சேர்த்து உன்னையும் தூக்கி உள்ள வச்சிடலாம். என்ன பண்ணலான்னு சொல்லு. இங்க பாரு, நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். துளசி தான் அதை சுமூகமா முடிச்சுக்கலான்னு சொன்னாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் பொறுமையா இருக்கேன். இப்ப என்ன பண்ண போற? சொல்லு. சொல்லு மேகலை, உனக்கு 2 சாய்ஸ் இருக்கு. ஒண்ணு, என் தம்பி கட்டின தாலி அப்படியே தான் இருக்கும்னு பிடிவாதமா இருந்து ஜெயிலுக்கு போறது. இல்ல, உன் கையாலேயே அறுத்து எரிஞ்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போறது. என்ன பண்ண போற? ஏய், உன்னை உடனே இங்கிருந்து அனுப்ப முடியாது. என் அப்பாவோட உத்தரவுக்கு பிறகுதான் நீ இங்கிருந்து வெளியே கிளம்பி போக முடியும். அது வரைக்கும் இங்கேயே கடை. துளசி, வாங்க, அப்பாவை பார்த்து பேசலாம். இந்த வீடியோ என்கிட்ட எப்பவும் இருக்கும். நீ ஏதாவது பிரச்சனை பண்ணலாம் நினைச்சேன்னு வெயி, இந்த வீடியோ போலீஸ் கைக்கு போகும். நீ கேடிங்கிறது உண்மைதான். ஆனா அதுக்காக உனக்கு புத்தி ஜாஸ்தின்லாம் நினைச்சுக்காது. எப்பவுமே நல்லவங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தியா இருக்கும். அண்ணி, அண்ணா, தேங்க்ஸ் அண்ணி, தேங்க்ஸ். நான் சரி, அழாத. வா சரி வாங்க போலாம். வா.